எனக்கு என்ன தெரியுமாடா, இந்த உலகத்திலேயே வந்துட்டு நம்ம ஃபேமிலி தாண்டி இன்னொரு உறவு வந்துட்டு ரொம்ப பியூர் அப்படின்னா அதான் ஃப்ரெண்ட்ஷிப். ட்ரூ இல்லையா? ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அப்பேற்பட்ட ஒரு பாண்ட் உங்க 2 பேருக்குமே வந்துட்டு பயங்கரமா இருக்கு. எவ்வளவு வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் மேம் நீங்க? 1988 இருந்து சொல்லலாம். ஓ மை காட், 98 2008 80 கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 40 இயர்ஸ் ஆகுது. அப்ப நான் வந்து பிறந்ததே இல்லையாடா. ஆமா நானும் தான்டா. ஆக்சுவலா உங்களும் எல்லாரும் மாதிரியும் தான் நான் அதுக்கு முன்னாடி 88க்கு முன் 88க்கு பின்னு எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம பிரிச்சுக்கலாம். 88க்கு முன் நானும் ரசிகை மாதிரி தான் அவங்க படத்தெல்லாம் பார்த்துருக்கேன். அவங்களோட சொல்ற மாதிரி பியூட்டியை அட்மையர் பண்ணியிருக்கேன், டேலண்ட், டான்சிங் எல்லாமே நான் ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். 88ல் தான் அவங்கள ஆக்சுவலா நாங்கள்லாம் அப்போல்லாம் ஸ்டுடியோஸ் ஃப்ளோராக இருக்கும். அப்போ ஒரு எவ்வளோங்க ஒரு 6-7 ஃப்ளோர் இருக்கும்னு நினைக்கிறேன், மேலே கூட இருக்கும். இப்போ முதல்ல காலையில் போனதும் அடுத்த ஃப்ளோரில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். முதல் வேலை அதுதான். அப்போ தான் நமக்கு ஜாலி. பிரேக் டைமில் அவங்கள போய் பார்க்கலாம், லஞ்ச் டைம். அப்போ வந்து எல்லாரும் நாகேஷ் சார் இருப்பாங்க, விகேஆர் சார் இருப்பாங்க, தேங்காய் சார் இருப்பாங்க, மூர்த்தி சார் இருப்பாங்க, எல்லாரும் அந்த பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க. ஒரு படத்தில் ஒரு காமெடி சீன்ஸ் இருக்கும்ல, அந்த ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க. லஞ்சு பிளான் பண்ணிவிடுவோம் இல்லை சேச்சி, ஃபுல்லாக வெளியே மரத்தில் உட்காந்து ஊஞ்சல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பெரிய எல்லா ஷூட்லேருந்து எல்லோரும் வந்து சாப்பிட்றது, அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்போ பார்த்தது தான். அப்பயும் கூட ஒரு கோவம் இருக்கு இல்லையா, அவங்க என்னோட கொஞ்சம் சீனியர் தானே, அவனால் அந்த ஒரு குயிக்கால போய் பேசி அவங்க பிஸியாக இருப்பாங்க, பேச முடியாது. ஐ வாஸ் ஜஸ்ட் என்ட்ரி. அப்போ 88 வந்துச்சு, அவங்களுக்கும் கல்யாணம் ஆச்சு, எனக்கும் கல்யாணம் ஆச்சா, எல்லாம் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும். அப்போ அவங்க வந்ததும் எனக்கு கூப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க என் நம்பரை ஒரு ஃப்ரெண்டு கிட்ட வாங்கி வந்து ஒரு 1 வீக்லேயே கூப்பிட்டாங்க. அதுலேருந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப்டர் சினிமா ஸ்டார்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஷிப் தான். இப்போ அங்கே போகும்போது அமெரிக்கான்னு சொல்லி 7 கடல் கடந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், நம்ம என்னோட ஃபீல்டில் இருந்து என்னுடைய கொலீக் வந்திருக்காங்க அப்படின்னு. ஆனால் இவங்க எப்படின்னா, ஐ திங்க் நடிக்கும்போது இவங்க பிஸியாக ஒர்க் பண்ணதுனால சமையல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க, வீட்டு வேலைகள்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க. எனக்கு வந்து கால் பண்ணி டிவியே பார்த்துட்ருக்கேன், போர் அடிக்குது அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ சேச்சி நீங்கள் வந்து குக் பண்ணுவீங்களா, ஏதோ செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு ஒரு தடவை கூப்பிட்ட போது ரசம் லெமன் ரசத்துக்கு வந்து நாங்க ஒரு பெரிய ஃபேன். எங்களுக்கு அதை வந்து பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க. அந்த லெமன் ரசம் ஒன்று சொன்னாங்க. இன்னொரு விஷயம் இவங்களை பத்தி தெரியுமா, பொதுவா வந்து கோவப்பட்டா வந்து நீ என்ன பண்ணுவ, ஒன்னு கத்துவ இல்ல கதறி அழுவோம். அவங்க என்ன தான் பண்ணுவாங்களா, கோவப்பட்டா போய் குக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கோவப்பட்டாங்கன்னா அவங்களுடைய வீட்டுல வந்து அன்னைக்கு வந்து ஒரு விருந்து. அப்ப நீங்க கோவப்படுங்க மேடம். நம்ம வீட்ல கோவப்பட்டா சோறு கிடையாது. அவங்க வீட்ல கோவப்பட்டா விருந்து, சோறு சாப்பிட்டே ஆகணும். அது வேஸ்டே பண்ணக்கூடாது. ஒரு ஐட்டமும் பண்ண சாப்பிட்டா ஒரு கேரக்டர் எங்க அம்மாக்கு வந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நான் இந்த கேரக்டர் என் முண்டாட்டிக்கு வந்தா நல்லா யோசிக்கிறேன். எனக்கு வந்து என்னோட சமையல் வந்து ஒரு கிட்டத்தட்ட குரு மாதிரின்னு, அதாவது புது ஐட்டம்ஸ் வந்து அவங்க அமெரிக்காவில் ரொம்ப க்ளோஸான 2 பேர். ஒன்று வந்து நம்ம ஜெயஸ்ரீ, ஒன்று இன்னொன்று உமான்னு. அவங்க வந்து வெஜிடேரியன் ஃபுட் அவ்வளவு. லெமன் ரசம் எனக்கு சொல்லி கொடுத்தது இவங்க, வத்த குழம்பு சொல்லி கொடுத்தது இவங்க, பருப்பு உசிலின்னு ஒரு இது இருக்கு, இது 3மே சொல்லி கொடுத்தது அவங்க. இப்ப எனக்கு வந்து அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிடணும். அது சாப்பிடுறதா தான் அவங்க சமைச்சு நீங்க சாப்பிடுங்க, நான் சமைச்சு பாவம் அப்புறம் ப்ரோக்ராமுக்கு வேற ஆளா தேட வேண்டியது. அவங்க ரொம்ப பணிவா சொல்றாங்க. நம்ம சொல்லி கொடுத்தவங்களோட குருவுக்கு மிஞ்சின சிஷ்ய அவங்க. ஏன்னா நம்ம வந்து ஆனா என்ன ஒண்ணு ரெசிபி கேட்கும் போது நம்ம வந்து நான் கேட்டரிங் தான் படிச்சதுனால கண் திட்டம் கை திட்டம் போட்டுருவேன். இவங்க வந்து இப்படி போடுவாங்க. அவங்க எல்லாம் எக்ஸ்கியூஸ் மீ, அது எவ்வளவு டீஸ்பூன், ஹலோ இது எவ்வளவு டேபிள் ஸ்பூன், கரெக்ட் தானே, போதுமான அளவு சால்ட் அப்படினா அந்த போதுமான அளவு என்ன, கரெக்ட், உங்களுக்கு போதுமான அளவு. நீங்க வந்து ஒரு தோராயமா ஃபர்ஸ்ட் ஒரு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் போடுங்க, இப்படி படிப்படியாக சொல்லிக் கொடுக்கணும். அதை வந்து சூப்பராக பண்ணிடுவாங்க, நம்மளை விட ஒரு ஸ்டெப் மேலே. அந்த பொட்டேட்டோ கறி இதெல்லாம். இன்னொன்று வந்து எல்லாரும் சொல்லுவாங்க ஃபுட்டில் வந்து ரொம்ப ஃபேட்டியாக நமக்கு கொலஸ்ட்ரால் எல்லாம் கொடுக்குற ஒரு ஃபுட்டு, கெட்ட ஒரு ஃபுட்டு பீட்சா. எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு இதுதான் மேடம் நான் கேட்க வந்தேன். ஆமாம், நான் வந்து அந்த டைமில் கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் நான் குண்டாகிறதுக்கு மெயின் ரீசனே இவங்க தான்.
அம்பிகா மேமுடைய ஸ்டோரிஸ்லாம் வந்து நாங்க நிறைய கேட்டிருக்கோம். நாங்க உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றதுனால நீங்க ஆக்சுவலா சினிமாக்குள்ள வந்ததே வந்து ஒரு பயங்கர ஆக்சிடென்டலான ஒரு விஷயம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா உங்களுக்கு ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும் அப்படின்றது தான் வந்து பயங்கரமான ஆசையாமே. நீங்க பயங்கரமா என்ன பத்தி ரிசர்ச் பண்ணிருக்கீங்கங்கிறது தெரியுது. இது ஏர் ஹோஸ்டஸா? ஏர் ஹோஸ்டஸ் தான் ஆசை. நாம தப்பிச்சோம். அது உங்களுக்கு தெரியாது? உங்களுக்கு தெரியாதா? கடவுளே. வணக்கம் தமிழால ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் இருக்கா? நீங்க ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும் தான் ஆசைப்படுறீங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து காலேஜ் போயிட்டு இருந்திருக்காங்க. டக்குன்னு கூட்டு அப்போ நடிக்கும் போது கூட ஃபர்ஸ்ட் டே வந்து போயிட்டு வந்து இன்னைக்கு எப்படியா அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு போயிருக்காங்க. அப்புறம் ஒரு படம் நடிக்கலாம், அப்புறம் நல்லா இருக்கே இது அப்படின்னு நினைச்சிருக்காங்க. 100% கரெக்ட். நீங்க சொல்றது உண்மைதான். ஆக்சுவலா சின்ன வயசுலேருந்து எனக்கு ஏர் ஹோஸ்டஸ் எப்படின்னா, எங்க அம்மாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்க பேர் சித்ரா ராஜுன்னு பேர். அவங்க இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்போ இருக்கும்ல, அதுல வந்து ஏர் ஹோஸ்டஸ். அவங்க வந்து எங்க அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் வருவாங்க. அப்போ இந்த ஃப்ரெஷனர் இருக்கும்ல, முந்திலாம் அந்த ஏர்லைன்ஸ்ல போன இப்படி கிழிச்சா உள்ள ஃப்ரெஷ், அது வந்து ஒரு 10, அப்புறம் அந்த சாக்லேட்லாம் எடுத்துட்டு வருவாங்க. இப்படி இப்படி இருக்கும், அதுல பொம்மை எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு அது ஒரே இதெல்லாம் அங்கேயே போய் வேலை செஞ்சா இதெல்லாம் கிடைக்கும்ல நமக்கு. அங்க போய் வந்து பாருங்க சாரி எல்லாம் கரெக்டா அப்படியே இந்த ட்ரெஸ் பண்ணுவாங்கல்ல அந்த ஏர் ஹோஸ்டஸ், அதெல்லாம் நான் பயங்கர அப்ரிஷியேட் பண்ணிருக்கேன், அட்மயர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளும் வளர்ந்தா இந்த மாதிரி ஒரு ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும். அப்புறம் பிளேன்லாம் போகும்போது KR சித்ரா போறா அப்படின்ற மாதிரி ஒரு குழந்தையா இருக்கும்போது குதிக்கொள்ள பிளேனை பார்த்தா அவங்க பேர் தான் எனக்கு ஞாபகம் வரும். ஸோ அதுவே எனக்கு ஒரு கெரியர் கோல் ஆயிடுச்சு. அதனால தான் நான் கேட்டரிங் சேர்ந்ததே, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சேர்ந்ததே. அதுல ஒரு என்ட்ரி கிடைக்கும். ஏன்னா அது பத்தி அது மூலமா ஏர் ஹோஸ்டஸ் போயிடலாம், அப்படி போயிடலாம், ஃபாரின்லாம் டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிற எத்தனையோ இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து பாத்திருக்கேன் மேம். இப்போ வந்து ஏதாவது ஒரு படத்தை பார்த்தா எப்படி நடிக்கிறாருல்ல சிவாஜி சார், எப்படி நடிக்கிறாரு கமல் சார், அப்படிலாம் பார்த்துட்டு ஆக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கும். இவங்களுக்கு அந்த சாக்லேட் இது யாருமே சொன்னது இல்ல. ஒரு சின்ன ஒரு 4-5 வயசு குழந்தைக்கு இருக்கிற ஒரு இன்னோசென்ட் ஒரு அட்மிரேஷன். அது எனக்கு அந்த சினிமா மேல இருந்த ஆசை, அதுதான் மெயினா எனக்கு. அதுக்கப்புறம் கேட்டரிங் காலேஜ் படிக்கும்போது ஆக்சிடென்டலாக இந்த மாதிரி ஒரு நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இந்த இண்டஸ்ட்ரியில் ஸ்டேஜ் ட்ராமாலாம் ஆக்ட் பண்ணுறவர், அவருக்கு மூலமாக காண்டாக்ட். அவங்க நிறைய ஆர்டிஸ்ட்டை பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு சரி வரலன்னு சொல்லிட்டு உங்கள் டாட்டர் வந்து கொஞ்சம் என்னவோ அவள் எங்களுக்கு தெரியாது, நான் இப்போ ஊரில் இல்லை, அவள் என்ன சொல்லுவாளோ தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்தார் காலையில், நான் காலேஜ் போயிட்டுருக்கேன், அப்பாவை பார்க்கணும் அப்படின்னாரு. அவர் என்ன பார்த்துட்டாரு, ப்ரொடக்ஷன் மேனேஜர். போயிட்டு வந்துட்டு அவர் என்ன பார்த்தது இன்னும் பிகாஸ் தே வாண்டட் வெரி சிம்பிள் எவ்ரிடே லைஃப் மாதிரி, ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி ஒரு கேரக்டர். அப்படி தான் இருந்தேன் அப்போ காலேஜ் போகும்போது. இன்னும் மேக்கப்லாம் இன்னும் இருக்காதுல்ல. ஸோ அவர் வந்து போய் டைரக்டர் ஸ்ரீதர்கிட்ட சொல்லிட்டு மாதிரி ஒரு இங்கே தான் பக்கத்தில் ஷூட்டிங் கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அது ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு கேஷுவலாக போனேன். மேபி அதனால தான் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சோ. பிகாஸ் பட் ஆனால் மேம் உங்கள் ஃபேமிலி வந்து ஆக்சுவலாக வந்து ஆக்சுவலாக பாட்டி தானே மேம், தியாகராஜ பாகவதர் அவங்களோட வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து கலைத்துறையில் இருந்திருக்காங்க. மியூசிக்கலாகவும் வந்து ஃபேமிலியில் எல்லாருக்குமே மியூசிக் தெரியும்ல. இல்லை எனக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டேன் என்று சொல்ற மாதிரி உண்மையிலேயே ஷாக்கிங்கா இருக்கு. நீங்க அவ்வளவு ரிசர்ச் பண்ணிருக்கீங்க, என்ன சும்மா என்ட்ரி கொடுத்து அம்பிகா மேடமோட எங்க குழந்தைகளை பத்தி என்ன சும்மா இது ஏதாச்சும் ஒண்ணு பேசிட்டு போறதுக்காக நாங்க வரல. சபாஷ், உங்களுடைய ரிசர்ச்சுக்கு ரொம்ப சபாஷ். பட் ஆனா அந்த நான் என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, அது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சுல மேம், கலைத்துறையில எல்லாரும் இருக்காங்க. பட் உங்களுக்கு சின்னதா கூட தோணுதே இல்லையா? இல்லை தோணுது இல்லைன்னா, அது எங்கள் பாட்டி, அதாவது எங்கள் அப்பாவுடைய அம்மா ஜெயலக்ஷ்மி சுவாமிநாதன், அவங்க கரெக்ட் சிவகவிங்கிற படத்தில் தியாகராஜ பாகவதருக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க. ஆமாம், ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. அங்கே ஒரிஜினல் பிளேபேக்கு கிடையாது, அவங்க கர்நாடிக் மியூசிக் சிங்கர்ஸ். ஸோ லைவா பாடி தான் அப்போ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சீதா கல்யாணம்ங்கிற படத்தில், அது வந்து ஐ திங்க் 1932 வந்தது. அப்போ ஐ டோன்ட் திங்க் எங்கள் பாட்டி கல்யாணம் ஆகலை. அந்த படத்தில் வந்து அவங்க அண்ணன் S. ராஜம் அவர்கள் வந்து இஸ் அ பெயிண்டர், வேர்ல்ட் ஃபேமஸ் பெயிண்டர் அவர். அவங்க 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர் ராமா அண்ட் சீதாவா நடிச்சிருக்காங்க. இந்த ஹிஸ்டரி ஆஃப் வேர்ல்ட் சினிமா சரித்திரத்திலேயே அண்ணன் தங்கை வந்து ராமர் சீதையா நடிச்சதே கிடையாது. அவ்வளோ. ஏன்னா அவங்களுடைய அப்பா, அது என்னுடைய கொள்ளு தாத்தா வந்து அவரும் இந்த கலை, அவர் லாயர் ஆக்சுவலாக, ஆனால் சங்கீதத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஞானம் எல்லாம் உண்டு.
அந்த கலைக்காகவே அந்த ரோல் 2 பேரும் ப்ளே பண்ணணும். கலையினுடைய ஒரு முக்கியத்துவத்துக்காக அந்த கர்நாடிக் மியூசிக் பாடுறதுல 2 பேருமே ரொம்ப தேர்ந்தவங்க, வல்லவர்கள். அதனால சரி அதில் அந்த கேரக்டரில் நடிக்க 2 பேரையும் சம்மதிச்சாங்க. அவங்க சிஸ்டர் 2-3 பிரதர் எல்லாமே அதில் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு 3 வயசு இருக்கும்போது தான் சிவகவியில் ஒர்க் பண்ணாங்க. அப்போ வந்து வி சாந்தாராம் அவர்களுடைய படம் நினைக்கிறது, பிரபாத் ஸ்டுடியோஸோ ஏதோ அதுக்கப்புறம் பாட்டி ஆல் இண்டியா ரேடியோவில் பாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் வீணை பாலச்சந்தர் அவர்கள், பத்மபூஷன் வீணை பாலச்சந்தர் அவர்கள் எங்கள் பாட்டிக்கு தம்பி. அவர் வந்து பொம்மை அந்த நாள் பல படங்கள் அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஏவிஎம்கா ப்ரொடியூஸ் பண்ணுறது நினைக்கிறேன். பட் ஆனால் மேம் இதெல்லாம் நியாயமா? இவ்வளோ பெரிய ஒரு ஃபேமிலி ஹிஸ்டரி வச்சுட்டு நீங்க வந்து நான் படத்துல நடிக்கல, ஒரு படத்தோட நான் வந்து முடிச்சுக்கிறேன் நீங்க சொல்லலாமா? உங்களுக்கு இவங்க நடிச்ச படத்துல இதுல நம்ம பண்ணிருக்கலாமோ, இல்ல இது வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சே, எனக்கு இது பர்டிகுலரா ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கும்ல இவங்க படத்துல, அது என்ன படம், எந்த பர்டிகுலர் சீனு? எனக்கு இவங்க நடிச்ச படத்துல நடிக்கணுங்கிறதுல இவங்க கூட நடிக்கலையே அப்படிங்கிற ஒரு இப்போ அது மேனிஃபெஸ்டேஷன் நாம பண்ணுவோம். எல்லாரும் பிலீவ் பண்ற பர்சன்ஸ் நாங்க, அது இந்த எங்க ஷோக்கும் இந்த செட்டுக்கும் ஒரு இது இருக்கு, நிறைய மேனிஃபெஸ்டேஷன் பவர் இருக்கு. உங்களோட சேர்ந்து நாங்களும் பண்றோம். இல்ல நானும் அவங்க கிட்ட அதான் சொல்றது, நீங்க சினிமாவோ டிவி சீரியலோ நீங்க கண்டிப்பா பண்ணித்தான் ஆகணும்னு சொன்னேன். எனக்கு நிஜமாவே சொல்றேன், அவங்க ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. நெகட்டிவ் பாசிட்டிவ் அது வில்லன்னா வில்லன் பண்ணுங்க, என்ன அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அதான் சொல்றேன், நம்ம அஜி சொல் எவ்வளவு நாளைக்கு தான் நல்லவன் நடிக்கிறது. சூப்பர். சோ 2 பேருக்கும் 2 பேரை பத்தி ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்லாம் இருக்கு. ஆனா எங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு 2 பேர் கிட்ட தெரியணும். சொல்லுங்க. 80ஸ்ல சூப்பரான ஹீரோயின்ஸ், சூப்பரான ஹீரோஸ், ஒரு கோல்டன் இரா ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு கண்டிப்பா வந்து சொல்லலாம். எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயம் வந்து இருந்துட்டே இருந்தது. எங்க ஃபேமிலில நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், நாங்களும் அதை பார்த்து நிறைய படங்கள் பார்த்திருக்கோம். நீங்க நிறைய நடிச்சிருக்கீங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட வந்து பயங்கர சகஜமா வந்து பழகிருக்கீங்க. அந்த வந்து ஒரு ஈகோ, அந்த எனிமிட்டி அதெல்லாம் இல்லாம இருந்திருக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க மேம், 80ஸ்ல நிறைய சூப்பரான ஹீரோஸ் இருந்திருக்காங்க, உங்களுக்கு யார் மேலேயாவது கிரஷ் இருந்திருக்கா, இல்ல இவரு வந்தாலே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் தோணி? ஏப்பா அவ்வளவு பெரிய லிஸ்ட் எல்லாம் நான் வெளியில சொல்லணும்? இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலையே. அது என் பர்சனல் பார்ட் சொல்லுவாங்க. டைரியோட பேஜஸ் பத்தாது. ஏன்னா ஒவ்வொரு ஹீரோஸும் ஒவ்வொரு விதமா அழகா இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒவ்வொரு விஷயமும் இவங்க கிட்ட இல்லாத இன்னொரு குணம் அவங்க கிட்ட இருக்கும், அவங்க கிட்ட இல்லாத இன்னொரு குணம் அவங்க கிட்ட இருக்கும், இவங்க கிட்ட இல்லாத இன்னொரு குணம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்டம் இருக்கு. அந்த மாதிரி எல்லா ஹீரோஸையும் பிடிக்கும். அதுல ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு ஒருத்தர் இருக்காரு, ஆனா நான் அது சொல்ல மாட்டேன். ஒரு ஹிண்ட் கொடுங்க. இந்த இதுல எல்லாம் வந்து போடுவாங்கல்ல மேம், இந்த மாதிரி வந்து ஒரு நாசூக்கா சொல்லுவாங்க, வேணா கண்டுபிடிச்சுக்காங்க நேயர்கள், இல்லன்னா அந்த மாதிரி ஏதாவது லைட்டா சொல்லுங்க. அது சொல்லுவதற்கு எனக்கு பயம். ஏங்க என் கண்ணு வேணும்னு கேட்டியாமே, அது சொல்வதென்றால் எனக்கு பயம், மறுபடியும் கேட்டால் எனக்கு பயம், பேர் சொல்லவும் பயம், அவர் கூட நடிக்கவும் பயம், அவரை பற்றி பேசவும் பயம், பயம் 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 எல்லாம் பயம் எனக்கு. அவங்க கிட்ட கேட்ட கேள்விதான் உங்ககிட்டயும். உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும், யார் ஒரு கிரஷ்ஷா இருந்தாங்க? சிவாஜி சார். சிவாஜி சாரோட கூட நடிச்சு இவங்க வாழ்க்கை படத்துல நடிச்சிருக்காங்க. அந்த கேள்விக்கு இப்ப பதில் வருது பாருங்க. அந்த மாதிரி ஒரு படத்துல டைம்லெஸ் சாரெல்லாம் வந்து ஹீஸ் லைக் யூனிவர்சிட்டி ஆஃப் நம்ம தமிழ் திரைப்பட உலகம், உலக திரைப்பட இதுலயே அவர் இடத்த பிடிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் கூட நடிக்கிறதுங்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஒன் வேர்ட் அவங்களுக்கு வந்து நீங்க சொல்லணும், ஏதாவது ஒரே வார்த்தையில அவங்களுக்கு வந்து நீங்க உங்களுடைய லவ், அவங்களுடைய அஃபெக்ஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா என்ன சொல்வீங்க? எனக்கு ஜெயஸ்ரீயை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்க இண்டஸ்ட்ரியில இருந்தவங்க, தயவு செஞ்சு மறுபடியும் நீங்க இந்த இண்டஸ்ட்ரியில கம்பேக். நீங்க எப்படியோ பெரிய ஸ்கிரீனோ சின்ன ஸ்கிரீனோ கேமராவுக்கு முன்னால நீங்க இருங்க. சரியா போச்சு. சோ அந்த ஸ்வீட்டான ஃப்ரெண்டுக்கு நீங்க ஒரு வேர்ட்ல வந்து ஏதாவது சொல்லணும், ஏதாவது நான் என்ன சொல்வீங்க? கண்டினியூஸா நடிங்க. நீங்க வந்து எங்க எல்லா ரீயூனியனுக்கும் ப்ரையாரிட்டி கொடுத்து வாங்க, கண்டினியூஸா நடிங்க, வாங்க கண்டினியூஸா நடிங்க. சரி, அதுதான் என்னுடைய ஆசை உங்களுக்கு. That's what makes you happy. அதுதான் உங்களுக்கும் அதிகமான சந்தோஷம் கொடுக்குது எனக்கு தெரியும். அதனால தொடர்ந்து நடிங்க, நடிச்சுக்கிட்டே இருங்க. எனக்கும் தான் அது எப்பவுமே சொல்றதுதான்.
எனக்கு வந்து நான் டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு என்னோட ஷூட்டிங் சாப்பாடா இருக்கணும்னு ஆசை கடைசி வரைக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் கமிங் டு அவர் ஷோ அண்ட் ரொம்ப ஹாப்பியா மாத்திட்டீங்க. கண்டிப்பா எங்களை மாதிரியே வந்து மக்களான நீங்களும் வந்து நிச்சயமா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். நினைக்கி எஸ் டெஃபினட்டா. ஸோ இதே மாதிரி நாங்க வேற ஒரு வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில நாங்க வந்து சந்திக்கிறோம். அண்ட் தென் திஸ் நிக்கி அண்ட் அஸ்வர் சைனிங் ஆஃப். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் ரெஸ்டாரண்ட் பிரீஃப்ஸ்.